அந்த நேரத்துல அம்மா அப்பா பிரிவு எங்களுக்கு ரொம்பவே வேதனையை தான் கொடுத்துச்சு. அவங்களுடைய அன்பு எங்களுக்கு எப்பவும் இருந்தாலும் அது கொஞ்சம் எங்களுக்கு வலிக்க தான் செஞ்சது அப்படின்னு நான் என்னோட படிப்பை விட்டுட்டேன். எனக்கு படிப்பு வரல, ஆனா நான் ஏதாவது சாதிச்சு காமிப்பேன்னு அப்பா கிட்ட சொன்னேன்னு அக்ஷரா அவங்க பல உண்மைகளை உடைச்சு முதல் முறையா பேசியிருக்காங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய மகள் அக்ஷரா அவங்க சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அருமையா தமிழ்ல அவ்வளவு அழகா பேசியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப எளிமையா இவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகா பதில் சொல்லி இருந்தாங்க. அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. சொல்ல போன சமீபத்துல இவங்க கிட்ட கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்கும் இவங்க பதில் கொடுத்திருந்தாங்க. ஆரம்பத்துல இவங்க பேசும்போது அம்மா அப்பாவோட பிரிவு அந்த சமயத்துல சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பா அக்காவும் நானும் ரொம்ப அன்பா இருப்போம். சொல்ல போனா அம்மா அப்பா ரொம்ப பாசமா எங்களை வளர்த்தாங்க. ஆனா அவங்களுடைய பிரிவு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம், அவங்களோட லவ் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, கண்டிப்பா அந்த வலி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயம் வரவே இல்லை. 10th அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இது நமக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு இது வரல, இது எனக்கு சரிப்படாது, என்னால படிக்க முடியாது, நான் வேற ஏதாச்சும் முயற்சி பண்றேன்னு சொன்னேன். அப்பா என்கிட்ட கேட்டாரு, அப்படி என்ன முயற்சி பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், நான் டைரக்டா காலேஜ் போறேன் அப்படின்னு சொன்னேன். படிப்பை முடிக்காம காலேஜ்ல எல்லாம் போய் சேர முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், மும்பைல இந்த மாதிரி ஒரு நடன பள்ளி இருக்கு, அங்க போய் நான் படிக்கிறேன், என்னால முடிஞ்சதை நான் காண்பிக்கிறேன் அப்படிங்கறத சொன்னேன். அப்பாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பயிற்சி பெற்றேன். எனக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சது. A+ அந்த மாதிரி தான் கிரேட் எல்லாம் வாங்குவேன். நான் ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஒரு முறை டான்ஸ் ஆடும்போது என்னோட கால் தூண்ல அடிச்சிருச்சு. அந்த சமயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டேன். 6 மாசம் என்னால எந்திரிக்கவே முடியல. என் கால் உடைஞ்சு போயிருச்சு. அது ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் கடந்து வந்தேன். என்னோட கனவுகள் எல்லாம் களைஞ்சு போயிருச்சோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தமிழ்லயும் ஒரு சில பட வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. தமிழ்ல கூட இவங்க நடிச்சிருக்காங்க. சொல்ல போனா இவங்க ஒரு சூப்பரான டான்சர்னு கூட சொல்லலாம். அந்த வகையில கமல்ஹாசன் அவர்களாகட்டும், அவங்களுடைய மனைவி ஆகட்டும், எப்பவுமே இவங்க 2 பேரையுமே இத பண்ணுங்க, அதை பண்ணுங்க, டாக்டர் ஆகுங்க, இப்படி எல்லாம் எதுவுமே தொல்லை பண்ணதில்ல. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களாம். அதே போல தெரியாத விஷயத்தையெல்லாம் அடிக்கடி அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்களாம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, இப்படி சும்மா எல்லா விஷயத்துக்கும் என்னன்னு கேட்காதீங்க, ட்ரை பண்ணு, அதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எங்க கிட்ட அது என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இப்படி சொல்லி தான் ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்களவே கத்துக்க வச்சு அவங்களா வளர வச்சிருக்காங்களாம். அதே போலதான் ஸ்ருதி அவங்கள பத்தியும் அக்ஷரா அவங்க நிறைய சொன்னாங்க. சின்ன வயசுல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸ்ருதி அவங்க கிட்டதான் அக்ஷரா அவங்க சொல்லுவாங்களாம். ஸ்கூல்ல யாராவது கலாய்ச்சி கிண்டல் பண்ணி பேசினா கூட ஸ்ருதி அவங்க கிட்ட போய், அக்கா அவங்க என்ன ரொம்ப தொல்லை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸ்ருதி அவங்க, நீ பொறுமையா சொல்லி பாரு, கேட்கலன்னா என்கிட்ட சொல்லு, நான் போய் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அப்புறம் ஸ்ருதி அவங்கள எப்பவுமே அக்கானு தான் கூப்பிடுவாங்களாம். மரியாதை இல்லாம ஒரு நாளும் அக்ஷரா அவங்க பேசினது இல்லையா. அப்படி ஒருவேளை ஸ்ருதி அப்படின்னு ஏதாவது பேரை சொல்லிட்டாலே போதுமா, அப்ப தலையிலேயே அடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு எப்பவுமே மரியாதையா பேசுவேன். அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவங்க, எப்பவுமே அதே போல ரொம்ப பாசமாவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அக்ஷரா அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் ரொம்பவே அழகாவும் இருந்துச்சு. நிறைய பேர் இந்த பேட்டியை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம், அவ்வளவு அழகா பேசியிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.